அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த டாஸ்மாக் தொடர்பான இந்த வழக்கு அது ரெய்டு நடந்ததுக்கு பிறகு அமலாக்கத்துறை அடுத்து செய்ய போறது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அதுக்கு முன்பாக 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதுன்னு அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கு. பயங்கரமான ஊழல். அதாவது இதுவரையிலும் நான் கேட்டிருக்கிறேன், தனி மனிதர்கள் வரி ஏய்ப்பு செய்கிறார்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன். அரசு நிறுவனத்துக்கு கட்ட வேண்டிய வரியை ஏய்ப்பு செய்வது என்பதை நான் வாழ்நாளில் கேள்விப்பட்டதில்லை. தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டதற்கு 17 பேரின் மீது கொலை வழக்கு போடு என்று நீதிபதி சொன்ன பிறகும் கூட கொலை வழக்கு போடவில்லை. இதை தூண்டுவதற்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இல்லை. 12 அரசியல் கட்சிகள் கூட்டணியாக இருக்கின்றன. இதை பேசுவதற்கு, இதை விவாதமாக ஆக்குவதற்கு எதுவும் இல்லை. விஜய் போனார், கோயம்புத்தூர் குலுங்கியது என்பதுதான் நம்முடைய செய்தியாக ஆகிறதே தவிர, ஒரு நீதிபதி சொன்ன பிறகும் ஏன் கொலை வழக்கு போலீஸ்காரன் மீது போடவில்லை? காடு அழிக்கப்படுகிறது, மலை அழிக்கப்படுகிறது, ஆறு சுரண்டப்படுகிறது, எல்லாமே நடக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். எல்லா மீதும் வழக்கு இருக்கிறது. எந்த வழக்குகளும் முடிவுகளுக்கு வருவதில்லை. எங்கேயோ ஒரு இடத்தில் அந்த வழக்கை தட்டி கொண்டு போய்விடுகிறார்கள். இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார்கள். அந்த வழக்கை தன்னுடைய போலீஸின் மூலம், சர்க்கார் வக்கீலின் மூலம் தோற்கடித்து விடுகிறார்கள். ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கிறது. எரிந்தது போக பாதி. நான் சொல்லுகிறேன், அந்த நீதிபதி மறுநாளே நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டுமா இல்லையா? ஏன் உங்களுக்கு வெட்கம்? அந்த பயங்கரவாதிகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் ஏவுகணையின் மூலம் தோண்டி துருவி எடுத்து கொள்ளுவோம். அதை நாங்கள் செய்ய போகின்றோம். இது உங்களோடு கொண்ட பகை இல்லை என்று சொல்ல மோடியால் முடிந்தது என்று சொன்னால் ராகுலுடைய விமர்சனம் சரியான விமர்சனம் இல்லை. இந்த நாட்டில் ஒன்றையும் செய்ய முடியாது. இத்தனை கற்பழிப்பு வழக்குகள் திறந்தோடு நடக்கின்றன. யார் அந்த சார் என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. பொள்ளாச்சி வழக்கில் 11 பேர் மீது தண்டனை வந்தது. இதெல்லாம் அபூர்வமாக நடக்கின்ற காரியங்கள். ஐயோ, இந்த பெரியாரும் அண்ணாவும் வளர்த்து வைத்திருக்கிற இந்த கூட்டம் இருக்கிறதே, நாசகார கூட்டம். நீதி கட்சி அழிந்தது போல் இந்த கட்சி அழியும். நீ திருடாமல் இருந்தால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 10,000 ரூபாய் கொடுக்கணும். அவ்வளவு நீங்கள் பாழாக்குகிறீர்கள். 48,000 கோடி டாஸ்மார்க்கிலே வருகிறது. சரக்கை உள்ளே கொண்டு போகாமல் வெளியே கொண்டு வந்து இருக்கிறேன். இதை விட என்ன மோசமான ஆட்சிக்கு என்ன வேறு என்ன? இது 4 ஆண்டு என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள். சொத்து கேட்டவருக்கு தான் அடங்கினார். பிறகு எல்லாரும் ஆமாம் ஸ்டாலின் தான் அப்பா, அவரு பெருசு சொத்து வச்சுருக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்க போகிறாரு என்று சொன்ன பிறகு தான் அவர் அடங்கினார். கருணாநிதி இந்த நாட்டுக்கு செய்த தீமைகளிலெல்லாம் மிகப்பெரிய தீமை ஸ்டாலினை வாரிசாக்கி அவருடைய ஆட்சியை ஒப்படைத்ததான். அது காந்திய காலம், இது ஸ்டாலினுடைய. அவ்வளோதான் ஸ்டாலினுடைய காலம். இது இப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் இந்த ஜனநாயகமே போய்விடுமோ என்று எனக்கு அச்சம் உண்டு. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழகுருப்பை அவர்கள். வணக்கம். இந்த டாஸ்மாக் தொடர்பான இந்த வழக்கு அது ரெய்டு நடந்ததுக்கு பிறகு அமலாக்கத்துறை அடுத்து செய்ய போறது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அதுக்கு முன்பாக 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதுன்னு அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கு. ஸோ இந்த ரெய்டு, அப்புறம் இந்த டாஸ்மாக் ஊழல் எப்படி பார்க்குறீங்க? பயங்கரமான ஊழல். அதாவது இதுவரையிலும் நான் கேட்டிருக்கிறேன், தனி மனிதர்கள் வரி ஏய்ப்பு செய்கிறார்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன். ஒரு அரசாங்கத்தினுடைய நிறுவனத்திற்கு வருகின்ற சரக்குகள் பாதி இந்த மந்திரிகள் வெளியே எடுத்து வரி ஏய்ப்பு, வரிக்கு உட்படாமல் டாஸ்மாக் வழியாக விற்காமல் மக்களுக்கு நேரடியாக விற்பது. பாட்டிலுக்கு 10-20 ரூபாய் 20 ரூபாய் கூட வைத்து விற்பது. வரி கட்டிய பிறகு விற்றால் அது வேறு மாதிரி. இது வரியே கட்டுவதில்லை. வரியினாலும் மிச்சம், அந்த பாட்டிலுக்கும் 10-20 ரூபாய் கூட வைத்து விற்பது என்று அரசு நிறுவனத்துக்கு கட்ட வேண்டிய வரியை ஏய்ப்பு செய்வது என்பதை நான் வாழ்நாளில் கேள்விப்பட்டதில்லை. நான் மருந்து கடைக்கு போவோம், ஒரு மருந்து வாங்குவோம், சீட்டு வேண்டும் என்று கேட்டால் அவன் சொல்லுவான், விற்பனை சீட்டு வேண்டும் என்று கேட்டால் அப்படினால் வரி வரும் என்று சொல்லுவான். எல்லா மனிதர்களும் சொல்வார்கள், அது வேண்டாம், பில்லு வேண்டாம், நீங்கள் உள்ள பணத்தை போட்டுங்க தரேன். சரி, அதில் ஒரு 200 ரூபா மிஞ்சினா பரவாயில்லையே என்று நினைக்கின்ற எளிய மக்கள் நம்முடைய மக்கள். அரசாங்கமும் தாறுமாறாக தோசை சாப்பிடுவதற்கு ஜிஎஸ்டி வரி உண்டு என்று சொன்னால் அப்புறம் ஏய்ப்பதை பற்றி ராஜாஜி அந்த காலத்தில் சொல்வார். அளவுக்கு மீறிய வரி விதிப்பு ஏய்ப்பிலே கொண்டு போய் நிறுத்தம், அந்த ஏய்ப்புக்கு தூண்டுவது நாம் தான் என்று சொல்வார். ஆனால் இந்த அரசே
டாஸ்மார்க்கில் வரி ஏய்ப்பு செய்து பாதி சரக்கை வெளியே கொண்டு வருவது என்பது செந்தில் பாலாஜி சிறையை விட்டு வெளிவந்ததுக்கப்புறம் கண்டுபிடித்த புதிய முறை. 1.5 ஆண்டுகளாக இன்னும் கூடுதலாக டாஸ்மார்க்கை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி சிந்தித்திருப்பார் போல் இருக்கிறது. இவ்வளவும் சரி. இதில் ரொம்ப அநியாயமானது என்ன என்றால், அதில் போய் அமலாக்கத்துறை உள்ளே நுழைகிறது. அதை பற்றி பிபி ராமன் என்ற ஒரு பெரிய பிராமண குடும்பத்து வக்கீல், பெரிய வக்கீல் இருந்தால், அவர் அண்ணாவோடு நெருக்கமானவர். ஏதோ அந்த காலத்தில் ஒரு திராவிட, அதற்கு பிறகு அவருடைய பேரன் இப்பொழுது அரசாங்க வக்கீலாக இருக்கிறார். அவர் பி ராமன். இவர் பேசுகிறார், கோர்ட்டில் பேசுகிறார். இந்த மாதிரி அமலாக்கத்துறை டாஸ்மார்க் அலுவலகத்திற்குள், அது தமிழ்நாடு அரசு அலுவலகம், தமிழ்நாடு அரசு அலுவலகத்திற்குள் நுழைந்து அதை சோதனையிடுவது என்று சொன்னால், எங்களுடைய தலைமைச் செயலகத்திற்குள்ளோ அல்லது இது போன்ற அரசு நிறுவனங்களின் செயலகங்களுக்குள்ளோ நுழைவது என்று சொன்னால் எங்களுடைய அனுமதியை இது பெற்றிருக்க வேண்டும். பெறாமல் அது உள்ளே நுழைந்து எல்லா கணக்கு வழக்குகளையும் பார்ப்பது, எடுத்து செல்வது என்கிற நிலை இருக்குமானால் மாநில சுயாட்சி எங்கே இருக்கிறது? மாநிலங்களையெல்லாம் முனிசிபாலிட்டிகளைப் போல இவர்கள் நடத்துகிறார்கள். அதனாலே முதலிலே மாநில உரிமை பறிபோகிறது. இதை எதிர்த்து நான் வழக்காட வந்திருக்கிறேன் என்று அவர் பேசுகிறார். பிறகு அவர்கள் அதையெல்லாம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால், நீ திருடிய பொருளை அரசு அலுவலகத்திற்குள் ஒழித்து வைத்தால் அரசு அலுவலகத்திற்குள் வந்து தான் தேடுவான். ஏனென்றால் பாதுகாப்பானது அரசு அலுவலகம் என்று நினைப்பாய். அது சோதனைக்கு அப்பாற்பட்ட களமாக ஆகிவிட்டால் உங்களுடைய சொந்த பணங்கள், நீங்கள் அடிக்கின்ற மொத்த பணத்தை அங்கு தான் கொண்டு போய் வைப்பீர்கள். ஆகவே திருட்டு பொருள் என்று தெரிந்துவிட்டால் அது எந்த இடத்தில் இருந்தாலும், முன்பு தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே போய் ஒரு முறை இன்னொரு செயலாளர் இருக்கிற போது அவர் போய் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் தப்பு நடக்கிறதா, நீ போய் சோதித்தாயா, ஒன்றும் இல்லையா போ என்று சொல்வதற்கு பதிலாக இதற்குள் நீ ஏன் நுழைகிறாய், அதற்குள் நீ ஏன் நுழைகிறாய் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், மாநில சுயாட்சி என்பது இதுதானா என்று கேட்கிறேன். நீங்கள் களவாடுவதற்கும் களவாடியதை ஒழித்து வைப்பதற்கும் இந்த அலுவலகங்கள் முற்றிலுமாக எங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டவை என்று சொல்வதும் தான் மாநில சுயாட்சியா? தவறுகளை மறைப்பதற்காக உள்ள களங்கள் தானே உங்களுடைய தலைமைச் செயலகங்கள் எல்லாம். இதை ஒரு பெரிய வக்கீலினுடைய பேரன், பிபி ராமனுடைய பேரன், அவர் ஒரு பிராமணன். நான் தினமணியில் கட்டுரை எழுதுகின்ற போது இதை குறிப்பிட்டேன். பழைய காலத்தில் அசுரர்களுக்கும் பிராமண குருக்கள் தேவ குருக்களாக இருந்திருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். பிராமணர்களுக்கும் தேவர்களுக்கும் இருந்திருக்கிறார்கள், அதுபோல் அசுரர்களுக்கும் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய திராவிட அசுர குருக்களுக்கும் அவர்கள்தான் குருக்களாக இருந்திருக்கிறார்கள். அதுபோல் நம்முடைய விபி ராமன் பேரன் நம்முடைய அசுர அரசாங்கத்திற்கு, திராவிட அரசாங்கத்திற்கு மாநில சுயாட்சியை பற்றி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது அவர்களுக்கும் பெருமையானதில்லை, உண்மைக்கும் உகந்ததாக இல்லை என்று. அவ்வளவு கேவலமாக இவ்வளவு செய்கின்ற போது நான் சொல்கிறேன், சிபிஐக்கு போய் இன்னும் பெரிய அளவுக்கு இந்த வழக்குகள் வந்து இதில் சம்மந்தப்பட்டவர்கள் முழுவதும் மாட்டுகின்ற நிலைமை வேண்டும். இந்த டில்லியிலே கெஜ்ரிவால் அழிந்ததற்கு இந்த டாஸ்மார்க் தான் காரணம், டெல்லி டாஸ்மார்க்கு காரணம். அவரும் இந்த மதுக்கடைகளை திறந்து விட்டு அவருடைய ஆட்சி அழிந்தது, அவருடைய மதிப்பும் அழிந்தது. இங்கே இவர்களும் டாஸ்மார்க்கில் தான் அழியப் போகிறார்கள். ஆனால் ரொம்ப சிறப்பானது என்ன என்றால், ஒரு ஊழல் மந்திரி நம்முடைய நாட்டில் ரொம்ப ஆச்சரியமானது என்ன என்றால், நம்முடைய அரசியல் சாசனம் தோற்றுவிட்டது என்று நான் தினமணியில் ஒரு கட்டுரை எழுதினேன். என்ன காரணம் என்றால், ஒருவர் சிறைக்கு போன பிறகு மந்திரியாக ஆக்கப்படுகிறார். அவர் தனக்கு செய்த தொண்டு, நம்முடைய அரசுக்கு தேடி தந்த பணம், அவர் காட்டிய விசுவாசம், இவற்றின் காரணமாக அவரை கௌரவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் முதலமைச்சர். அவரை மந்திரியாக ஆக்குகிறார் சிறைக்கு போன பிறகு. நம்முடைய ஆளுநர் சொல்லுகிறார், நான் சிறைக்கு வந்து சிறை கைதி ஒருவருக்கு, குற்றவாளி ஒருவருக்கு பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். நீ செய்யாவிட்டாலும் நான் அவரை மந்திரியாக ஆக்குவேன், அது என்னுடைய முதல் உரிமை, முன்னுரிமை என்று சொல்லி அவரை மந்திரியாக ஆக்குகிறார். அவர் 1.5 ஆண்டுகளும் மந்திரியாகவே இருந்துவிட்டு சிறையிலிருந்து வருகிறார். நம்முடைய நீதிமன்றம் உள்ளே நுழைந்து ஒரு கைதி, குற்றவாளி மந்திரியாக எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்ப முடியவில்லை. ஏனென்றால் இது குறித்து அரசியல் சாசனத்தில் எந்த குறிப்பும் விடப்படவில்லை. அரசியல் சாசனத்தை எழுதியவர்கள் நேரு, கிருபளானி, வல்லபாய் பட்டேல், ராஜாஜி போன்றவர்கள் என்கின்ற காரணத்தினால், அம்பேத்கர் போன்றவர்கள் உயர் ரக மனிதர்கள் என்கின்ற காரணத்தினால், குற்றவாளி ஒருவன் மந்திரி ஆவான், அவன் சிறையிலே இருந்து கொண்டும் மந்திரி பதவியை அனுபவித்து கொண்டிருப்பான் என்பதை அவர்களால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. ஆகவே
ஒருவன் குற்றவாளி மந்திரியாக ஆகின்றான். நம்முடைய அரசியல் சாசனம், நம்முடைய நீதிபதிகள் அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியவில்லை. மறுபடியும் திரும்ப மந்திரியாக ஆன பிறகும் கூட கோர்ட் என்ன சொல்கிறது என்றால், நீ உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியை கலைப்பாய், ஆகவே நீ மந்திரியாக இருந்தால் நான் எப்படி உன்னை ஜாமீனில் வைத்திருக்க முடியும் என்று தான் கேட்க முடிந்ததே தவிர குற்றவாளி எப்படி மந்திரியாகலாம் என்று கேட்க நம்முடைய அரசியல் சாசனம் இடம் கொடுக்கவில்லை நம்முடைய நீதிமன்றங்களுக்கு. இது ஒரு புதுமை. 50, 60, 70 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய அரசியல் சாசனம் கற்பனை செய்ய முடியாத அயோக்கியர்களின் கைக்கு நம்முடைய ஜனநாயகம் வந்துவிட்டது. அதே மாதிரி இந்த ரவி செய்ததை பாருங்கள். ஒரு ஆளுநர் உரை என்பது ஆளுநரின் உரை இல்லை, இது ஆட்சியினரின் உரை. அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை சொல்வதற்காக அந்த உரை வாசிக்கப்படுகிறது. பெருமைக்காக ஆளுநர் உரை என்று சொல்லப்படுகிறது தவிர வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து அதற்கும் ஆளுநருக்கும் தொடர்பில்லை. இவர் போகிறார், படிக்கிறார், திருத்துகிறார், நான் அதை படிக்க மாட்டேன் இதை படிக்க மாட்டேன் சொல்கிறார், பாதியில் எழுந்து வருகிறார். அங்கிருந்து நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் எல்லாம் எவ்வளவு மோசமான அரசாக இது இருந்தாலும் அது ஆட்சியில் இருக்கின்ற காலம் வரையிலும் அது நிறைவேற்றுகின்ற தீர்மானத்தை அதனுடைய மெரிட் அடிப்படையில், தகுதி அடிப்படையில் நீ திருப்பி அனுப்ப வேண்டும், இல்லாவிட்டால் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு இவர் கையெழுத்திடாமல் இருக்கிறார். நீதிமன்றம் உள்ளே நுழைந்து இதுவரையிலும் எந்த ஒரு மேதகு ஆளுநரும் கையெழுத்திடாமல் இருந்ததில்லை. இப்படி இருக்கக்கூடும். அவர்களுடைய மனதுக்கு உகந்தபடி என்று அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்ததற்கு காரணம், கொஞ்ச காலம் எடுத்துக்கொள்வார்களே தவிர சட்டம் முடங்கி போகுமாறு செய்ய மாட்டார்கள் என்று அந்த கவர்னர் பதவியை மேன்மைப்படுத்த, ஜனாதிபதியை மேன்மைப்படுத்த அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் முழு அயோக்கியத்தனமாகவே கவர்னர் மற்றவர்களெல்லாம் வருவார்கள் என்கின்ற நிலை ஏற்பட்டு விட்டால் சட்டமன்றம் முடங்கிவிடும், ஆட்சி முடங்கிவிடும். ஆகவே நீதிமன்றம் தன் கையில் அதை எடுத்துக்கொண்டு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டங்களெல்லாம் செல்லும் என்று ஆளுநர் கையெழுத்து போடாமலே அதையெல்லாம் நிறைவேற்றுகிறது. அப்படியெல்லாம் பார்க்கின்ற போது கவர்னர், இது போன்ற ஒரு கவர்னரை என்னுடைய அரசியல் சாசனம் எதிர்பார்க்கவில்லை. நீதிமன்றம் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டமாக்குவதை அது எதிர்பார்க்கவில்லை. அது மாதிரி ஸ்டாலின் கவர்மெண்ட் போல் ஒரு டாஸ்மார்க்கில் நடந்து கொள்கிற ஒரு அரசாங்கத்தை, சிறையில் கைதியை மந்திரியாக்குகிற அரசாங்கத்தை நம்முடைய அரசியல் சாசனம் அறிந்திருக்கவில்லை. ஆகவே இதுபோல் எல்லாமே ஒரு மோசமாக நடைபெறுகின்ற போது இப்பொழுது நீதிமன்றம் ஒரு வரையறை செய்துவிட்டது. நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் கையெழுத்திட்டு ஆக வேண்டும் என்று. இப்பொழுது ஜனாதிபதி அதில் அவருக்கும் வரம்பு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, 3 மாதம் என்று. இதுவரையிலும் இவர்களுக்கு வரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை. 75 ஆண்டு காலம் ஒழுங்காக நடந்திருக்கிறது. இப்பொழுது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டவுடன் இது பெரிய அரசியல் சாசன கேள்வியாகிவிட்டது. நீதிமன்றங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டா? ஜனாதிபதியை பார்த்து இவ்வளவு காலத்திற்குள் நீ கையெழுத்து போடு என்று சொல்ல முடியுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஜனாதிபதி 14 கேள்விகள் கேட்டவுடன் நம்முடைய ஸ்டாலின் பதறுகிறார். இருக்கிற முதலமைச்சர்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு நாம் எதிர்க்க வேண்டும், இந்த கோர்ட்டு தீர்ப்பு தோற்கடிக்கப்பட்டு விடக்கூடாது என்று இவர் பதறுகிறார். கோர்ட்டு தீர்ப்பு என்பது நமக்கு சாதகமாக அமைந்த தீர்ப்பு, இது தோற்கடிக்கப்பட்டு விடக்கூடாது என்று பதறுகிறார். நான் கேட்கிறேன், கோர்ட்டு சட்டம் செய்ய முடியாது. 3 மாதத்தில் கையெழுத்து போடு, 1 மாதத்தில் கையெழுத்து போடு, 10 மாதத்தில் கையெழுத்து போடு என்று சொல்ல கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. இவ்வளவு காலத்திற்குள் வழக்கை நடத்த வேண்டும் என்று கோர்ட்டுக்கு சொல்ல நமக்கு எப்படி அதிகாரம் கிடையாதோ, அது மாதிரி அரசாங்கம் இவ்வளவு காலத்திற்குள் இப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்ல கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. ஏற்கனவே அரசியல் சாசனம் அவர்களுடைய மனதுக்கு உகந்தபடி என்று சொன்னதை இப்பொழுது ஒரு யோசனையாக கோர்ட்டு சொல்லலாம். இப்படி காலமில்லாமல் 2 ஆண்டுகளுக்கெல்லாம் நடத்தினால் அரசாங்கம் முடங்கி போய்விடும். ஆகவே கால வரையறை தேவையாக இருக்கிறது, பாராளுமன்றம் நுழைந்து சட்டம் செய்ய என்று சொல்ல வேண்டுமே தவிர, அந்த சட்டத்தை நான் எடுத்துக்கொண்டு எல்லா சட்டங்களையும் நான் பாஸாக்குகிறேன் என்று சொல்லி ஆளுநர் செய்ய வேண்டிய வேலையை இவர்களே செய்து விட்டார்கள். இப்பொழுது ஜனாதிபதிக்கு காலவரம்பு நிர்ணயித்தது குறித்து பாராளுமன்றத்துக்கு யோசனை சொல்லலாம். பாராளுமன்றம் தான் அதை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இப்பொழுது புதிதாக பதவியேற்றவுடன் சொல்லியிருக்கிறார், கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம் என்று சொல்லியிருக்கிறார். நான் சொல்கிறேன், அது என்ன அல்லாஹ் குரானை இறக்கி அருளியது போல இறக்கி அருளப்பட்டதா இந்த அரசியல் சாசனம்? மனிதர்களால் செய்யப்பட்டது தானே, விவாதங்களின் அடிப்படையில் செய்யப்பட்டது தானே. சில அடிப்படை உரிமைகளை போகின்ற போக்கில் எதுவும் செய்துவிடாமல் இருப்பதற்கு அரண் கட்டப்பட்டிருக்கிறதே தவிர எந்த ஒரு சட்டத்தையும் கோர்ட்டு செய்ய முடியாது. கோர்ட்டு பன்றியை பசு என்று சொன்னால் கோர்ட்டு இது பன்றி தானா, இது பசுவாக
ஏற்கத்தக்கது தானா என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர பன்றி எப்படி பசுவாக முடியும் என்று கேட்பதற்கு நீதிபதிகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த சட்டமும் கிடையாது. சட்டம் என்ன சொன்னாலும் பன்றி என்பது பசு என்று சட்டம் சொன்னால் பன்றி என்பது பசு என்று தான் நீதி. யூ கேன் இன்டர்பிரட் த லா பட் யூ கேனாட் மேக் லா. இப்பொழுது அந்த சிக்கல்களெல்லாம் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய அரசியல் சாசனம் எதிர்பார்க்காத அயோக்கியத்தனமான அரசு நம்முடைய அரசு. அதனாலே ஒரு குற்றவாளியை மந்திரியாக சிறையிலே ஆக்கி வைக்கிறது. இது அரசியல் சாசனத்தின் முதல் தோல்வி. ஆர்.என். ரவியை போல ஒரு வரம்பில்லாமல் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசு முடங்குவதற்கு காரணமான கவர்னர்களும் நம் அரசியல் சாசனத்தால் அறியப்பட்டவர்கள் இல்லை. ஆகவே மோசமான காலம், மோசமான கவர்னர், மோசமான அரசாங்கம், மோசமான நடவடிக்கைகளுக்கு இடையே அரசு சுப்ரீம் கோர்ட் நுழைகிற போது அதுவே சட்டங்களை செய்ய முடியாது. ஆகவே இப்பொழுது பாராளுமன்றத்தின் வழியாகத்தான் அந்த சட்டங்கள் செய்யப்பட வேண்டும். கால வரையறை ஏற்படுத்த வேண்டுமென்றால் ஜனாதிபதிக்கு ஏற்படுத்த மீண்டும் முடியும். ஆனால் பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் பிகாஸ் தே ஆர் தி எலெக்டட் பீப்புள். கோர்ட் கேனாட் மேக் லா. இவ்வளவு குழப்பங்களுக்கு இடையே அது வரக்கூடாது இது வரக்கூடாதுன்னு இவருடைய விருப்பங்களை பேசுகிறார் இதனுடைய முதலமைச்சர். அதெல்லாம் இப்படி எல்லாமே தோற்றுவிட்டது. அதாவது ஆட்சியினரும் அதிகார வர்க்கமும் ஒன்று சேர்ந்து கொண்டு தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டதற்கு 17 பேரின் மீது கொலை வழக்கு போடு என்று நீதிபதி சொன்ன பிறகும் கூட கொலை வழக்கு போடவில்லை. இதை தூண்டுவதற்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இல்லை. 12 அரசியல் கட்சிகள் கூட்டணியாக இருக்கின்றன. இதை பேசுவதற்கு, இதை விவாதமாக ஆக்குவதற்கு எதுவும் இல்லை. விஜய் போனார், கோயம்புத்தூர் குலுங்கியது என்பதுதான் நம்முடைய செய்தியாக ஆகிறதே தவிர, இது ஒரு நீதிபதி சொன்ன பிறகும் ஏன் கொலை வழக்கு போலீஸ்காரன் மீது போடவில்லை? ஆக போலீஸ்காரனும் அதிகார வர்க்கமும் ஆட்சியினரும் ஒன்று சேர்ந்து கொண்டால் அரசியல் சாசனத்தை தோற்கடித்து விட முடியும், கொலை செய்ய முடியும். பகிரங்கமாக சாதாரணமாக ஊர்வலம் வந்த மக்களை கொலை செய்ய முடியும். அந்த 13 பேரினுடைய உயிருக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை என்றால் நம்முடைய அரசியல் சாசனம் தோற்றுவிட்டது என்பது பொருள். நீங்கள் பேச்சுரிமை வேண்டும் என்கிறீர்கள், எழுத்துரிமை வேண்டும் என்கிறீர்கள், கூட்டம் கொடுக்கின்ற உரிமை வேண்டும் என்கிறீர்கள், உயிருக்கு உரிமை வேண்டாமா? இந்த பேச்சுரிமை இல்லாவிட்டால் என்ன, கூட்டம் கொடுக்கின்ற உரிமை இல்லாவிட்டால் என்ன? உயிருக்கல்லவா முதல் உரிமை வேண்டும். இந்த உயிருக்கு உரிமை கொடுக்கவில்லை. ஒரு நீதிபதி சொன்ன பிறகு கூட அந்த 17 பேரையும் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு வழக்கு நடத்தப்பட்டு அவர்கள் தூக்கிலிடப்படவில்லை. சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது, ஏன் என்று உள்ளே நுழையவில்லை? நம்முடைய அரசாங்கம் திருட்டுத்தனமான அரசாங்கம், அது அவர்களை பாதுகாக்கும். ஏனென்றால் இவர்களும் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டுதான் எல்லா திருட்டுத்தனங்களையும் செய்வார்கள். ஆகவே நம்முடைய இது மாதிரி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் ஒன்று தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது என்று சொன்னால் 13 பேர். பிறகு எம்பிக்கு கனிமொழி இருக்கிறார், 3 லட்சம் வாக்குகளில் வெற்றி பெறுகிறார் என்றால் நம்முடைய மக்களுக்கும் அந்த உணர்ச்சி செத்து போய்விட்டது. ரெண்டாவது, நம்முடைய எதிர அரசியல் கட்சிகள் அந்த மக்களை சரியாக வழிநடத்தவில்லை. மக்கள் எப்பொழுதும் அப்படித்தான் இருப்பார்கள். ஃபிக்கல் மைண்டட் பீப்புள் என்று ஷேக்ஸ்பியர் சொல்லுவான், ஜூலியஸ் சீசர் சொல்லுவான். முதலில் புரூட்டஸ் வாழ்க என்பார்கள், கொஞ்ச நேரம் சென்ற பிறகு ஆண்டனி வாழ்க என்பார்கள், புரூட்டஸை வெட்டுவோம் என்பார்கள். புரூட்டஸ் பி எ சீசர் என்று சொன்ன வாயால், நீ இன்னொரு சீசராக ஆகு என்று சொன்ன வாயால் இவர்கள் உடனே திருப்பி கொண்டு ஆண்டனி வாழ்க புரூட்டஸ் ஒழிக என்று சொல்வார்கள். ஃபிக்கல் மைண்டட் பீப்புள் என்று ஷேக்ஸ்பியர் சொல்வார். அது மாதிரி மக்களுக்கு அது தெரியாது. வழிநடத்த இங்கே நல்ல அரசியல் கட்சிகள் இல்லை, அரசியல் தலைவர்கள் இல்லை. இத்தகைய நிலையில் நம்முடைய அரசியல் சாசனம் எல்லா நிலைகளிலும் தோற்றுவிட்டது. மனித உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமையும் அரசாங்கம் இதை சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கொண்டு சுய வழக்காக எடுத்துக்கொண்டு இந்த 13 பேர் மீது ஏன் வழக்கு போடவில்லை என்று கேட்டிருக்க வேண்டும். நீதிபதி விசாரணைக்கு அப்புறம் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும். கேட்டதான் நம்முடைய கோர்ட்டு. என்னென்னவற்றுக்கோ எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களே, சவுக்கு சங்கருடைய வழக்கை கூட சுய வழக்காக எடுத்துக்கொள்கிறீர்களே, மனித உயிர்கள் பறிபோனதை எடுத்துக்கொண்டீர்களா? ஆகவே நம்முடைய நீதிமன்றமும் பல வகையில் தயக்கமுடைய சுணக்கமுடைய வெகுகாலம் வழக்குகளை நடத்துகின்ற நீதிமன்றங்களாகத்தான் இருக்கின்றன. அதனாலே தான் 2002 துரைமுருகனின் மீது ஊழல் வழக்கு அப்படி நடந்து கொண்டே வருகிறது. அப்புறம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வழக்குகள் கைவிடப்படுகின்றன. பிறகு மீண்டும் அதிமுக காலத்தில் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. மீண்டும் ஏதோ ஒரு வகையில் நீதிமன்றங்கள், கீழ் நீதிமன்றங்களில் ஊடாடி அந்த வழக்குகளை ஓய்த்து விடுகிறார்கள். அப்புறம் இப்பொழுது உயர் நீதிபதி அந்த வழக்கை மீண்டும் எடுத்து விசாரியுங்கள் என்று சொல்கிறார். 2002 தொடங்கிய வழக்கு 23 ஆண்டு காலத்திற்கு பிறகு உயிர்ப்பிக்கப்பட்டு துரைமுருகன் அந்த வழக்கை எதிர்கொள்ள இருக்க மாட்டார். இன்னொரு 15-20 ஆண்டுகளாகும்.
ஆகவே உங்களால் குற்றம் செய்கின்றவர்களை தண்டிக்க முடியாது. இந்த மந்திரிகள் இவ்வளவு பகிரங்கமாக ஊழல்கள் செய்வதற்கு மிகப்பெரிய காரணம் ஒருவர் வழக்கம் 25 ஆண்டு 30 ஆண்டு அவருடைய வாழ்நாளைக்குள் முடியாத காரணத்தினால் எந்த மந்திரியும் பயப்படுவதில்லை. வந்தால் சரி, இப்போ இருந்து பொன்முடி ஸ்டே வாங்கி வைத்துக்கொண்டு 3 ஆண்டு தண்டனையை நிறைவேற்ற விடாமல் படித்தோம். ஒரு நாள் சுப்ரீம் கோர்ட் இன்னொரு 2-4 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லுவோம். அப்பொழுது யார் இருப்பார்கள்? இருக்க மாட்டார்கள். எல்லாரும் வயதானவர்கள். ஆகவே நம்முடைய நீதிமன்றத்தினுடைய ஒரு தயங்கி போடுகின்ற நடை, கால வரையறை இல்லாமல் வழக்குகள் நடக்கின்ற போக்கு, அரசியல்வாதிகளினுடைய வழக்கையாவது 6 மாதத்திற்குள் அல்லது 1 வருடத்திற்குள் அல்லது 2 வருடத்திற்குள் மேல் நீதிமன்றம் வரையிலும் போய் முடிவடைந்து விட வேண்டும் என்ற தனிச்சட்டங்கள் இயற்றப்படவில்லை. ஏனென்றால் அடிக்கின்ற கொள்ளை எம்சாண்ட் என்று சொல்லி மலைகளெல்லாம் பெயர்க்கப்படுகின்றன. ஆற்று மணலை அள்ளி முடித்து விட்டார்கள். அள்ளி முடித்து இந்த அரசாங்கங்கள் கொழுத்து விட்டன. இனிமேல் ஆற்றிலே அள்ளுவதற்கு மணல் இல்லை. இப்பொழுது மலைகள் உடைக்கப்படுகின்றன, குவாரிகளாக ஆக்கப்படுகின்றன. எம்சாண்ட் என்று சொல்லி அந்த சாண்டு மணல் போல பருவருக்கையான கல். இன்னும் கொஞ்சம் காலத்திற்கு பிறகு ஆறு எப்படி அள்ளுவதற்கு ஆற்றிலே மணல் இல்லையோ அதுபோல் மழை இருக்காது. இத்தகைய நிலைகள் ஏற்படும். எல்லாமே நடந்து கொண்டிருக்குது, பகிரங்கமாக நடக்கிறது. காடு அழிக்கப்படுகிறது, மலை அழிக்கப்படுகிறது, ஆறு சுரண்டப்படுகிறது, எல்லாமே நடக்கிறது. எல்லாமே நடக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். எல்லா மீதும் வழக்கு இருக்கிறது. எந்த வழக்குகளும் முடிவுகளுக்கு வருவதில்லை. எங்கேயோ ஒரு இடத்தில் அந்த வழக்கை தட்டி கொண்டு போய் விடுகிறார்கள். இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார்கள். அந்த வழக்கை தன்னுடைய போலீஸின் மூலம், சர்க்கார் வக்கீலின் மூலம் தோற்கடித்து விடுகிறார்கள். ஆகவே அரசியல் சாசனம் தோற்றதினுடைய அடிப்படை தான், நம்முடைய நீதிமன்றங்களின் வழிவெடுத்த தன்மை தான் இன்றைய கேடுகளுக்கும் நாடு இவ்வளவு மோசமாக பொருளாதார நிலையில் முன்னேறிய பிறகு கூட, பொருளாதார நிலையில் முன்னேறியதுக்கு சந்தை பொருளாதாரம் காரணம். அவுத்து விட்டாயிட்டு மக்கள் தங்கள் போக்கில் பொருளீட்டுகிறார்கள். இதில் உனக்கு வரி வருகிறது, அவ்வளவுதானே தவிர இதில் உன்னுடைய சாதனை என்று ஒன்றும் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கிறது. எரிந்தது போக பாதி. நான் சொல்லுகிறேன், அந்த நீதிபதி மறுநாளே நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டுமா இல்லையா? ஏன் உங்களுக்கு வெட்கம்? ஏன் உங்களுக்கு வெட்கம் நான் கேட்கிறேன். அந்த நீதிபதி ஏன் நிறுத்தப்படவில்லை? சும்மா இப்பொழுது அலகாபாத் கோர்ட்டுக்கு மாற்றுகிறார்கள். அலகாபாத்தில் ஏன் கோர்ட்டுக்கு மாற்றாதே என்று கலகம் செய்கிறான். அங்கே இப்பொழுது அவரை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். உடனே விசாரி, மறுநாளே வழக்கை தொடங்கு, நேரடியாக சுப்ரீம் கோர்ட் விசாரி. அவன் ஹைகோர்ட், அந்த ஆள் ஹைகோர்ட் வக்கீல், அது ஜட்ஜு. ஆகவே உடனே விசாரித்து அவர் தண்டிக்கப்பட்டால் நாட்டில் மக்களுக்கு நீதியின் மீது ஒரு நம்பிக்கை வரும். நீ இம்பீச்மெண்ட்டுக்கு அனுப்பு. நீ இம்பீச்மெண்ட்டுக்கு அனுப்பவில்லை, ஏன் அனுப்பவில்லை என்று நம்முடைய பாராளுமன்றம் கேட்கவில்லை. மோடி எத்தனையோ தப்பான காரியங்கள் செய்வார், சரியான காரியங்கள் செய்வார். ஒரு பயங்கரவாதியை அடிப்பதற்கு, டெரரிஸ்ட்களை ஒழிப்பதற்கு அவர் கையாண்ட முறை உலகத்திலே எவனும் கையாண்ட முறை இல்லை. அதை நான் பாராட்டுகிறேன். அது ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு. ஏனென்றால் அந்த மக்களை பாதிக்காமல், அந்த இராணுவத்தை பாதிக்காமல், எதையும் பாதிக்காமல் நேரடியாக அந்த இடத்தை குறிவைத்து, இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வசதிகளின் அடிப்படையில் குறிவைத்து அதை அழிக்க முடிகிறது. அதை நேர்மையாக சொல்ல முடிகிறது. ராகுல் அதை பற்றி கேள்வி கேட்கிறார். நான் சொல்லுகிறேன், எங்களுக்கு இராணுவத்தோடு பகையில்லை, நாங்கள் உங்கள் நாட்டோடு போர் தொடுக்கவில்லை, நாங்கள் பயங்கரவாதத்தை அழிக்காமல் விடமாட்டோம். ஏனென்றால் எங்களுடைய மக்களில் 26 பேர் ஒரு குற்றமும் செய்யாதவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பயங்கரவாதிகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் ஏவுகணையின் மூலம் தோண்டி துருவி எடுத்து கொள்ளுவோம். அதை நாங்கள் செய்ய போகின்றோம். இது உங்களோடு கொண்ட பகை இல்லை என்று சொல்ல மோடியால் முடிந்தது என்று சொன்னால் ராகுலுடைய விமர்சனம் சரியான விமர்சனம் இல்லை. அதை சொல்வது என்றால் அது ரொம்ப சிறந்த தர்ம ரீதியான ஒரு காரியம். ஏனென்றால் நம்முடைய மக்கள் சாவிலிருந்து காக்கப்பட வேண்டும், பயங்கரவாதத்திலிருந்து காக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் அவர்கள் தொடர்ந்து இதை செய்ய முடியாது என்பதை அவர்களை அழித்து உணர்த்த வேண்டும். அதே சமயத்தில் அந்த நாட்டோடு பகை பாராட்டாமலும், இராணுவத்தோடு மோதாமலும், இதை போராக ஆக்காமலும் இதை சொல்லிவிட்டு செய்ய முடிகிறது என்று சொன்னதுதான் அதனுடைய சிறப்பு. நீ சொல்லிவிட்டு ஏன் செஞ்சாய்? நம்முடைய ஒன்றை அழிப்பதற்கு அவன் முனைவானே, அழிந்தது எவ்வளவு அழிந்திருந்தால் என்ன? சொல்லிவிட்டு செய்ததில் ஒரு நியாயம் இருக்கிறது. நான் போராக வளர்க்க விரும்பவில்லை என்று சொல்ல ஒரு பிரதம மந்திரியால் முடிந்தது என்றால் முரட்டுத்தனமாக செய்வார் மோடி என்றுதான் நான் நினைத்தேன். ஏனென்றால் குஜராத்தில் நடந்திருக்கிற கலவரங்களை எல்லாம் நாம் அறிவோம் என்கின்ற காரணத்தினால் அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே பயங்கரவாதத்தோடு தான் போர். குஜராத் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிறது.
அங்கிருந்து பயங்கரவாதம் ஏற்றுமதியாவது உள்ளே நுழைவது பஞ்சாப் வழியாக குஜராத் வழியாகத்தான் நுழைவார்கள். ஆகவே அவருக்கு அதில் பகை எப்பொழுதும் உண்டு, அது பரவாயில்லை. ஆனால் இதை இவ்வளவு நேர்மையாக சொல்லிவிட்டு நான் பயங்கரவாதியை மட்டும் அழிப்பேன் என்று சொன்னால் ராகுலுக்கு யோசனை சொன்னவன் சரியாக சொல்லவில்லை. அந்த நம்முடைய நேர்மையை காட்டுகிறது. பிறகு அதை அழித்து முடித்து விட்டோம். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது, அது வேறு. ஆனால் இந்த மாதிரியான செயல்கள் செய்கின்ற போது இம்பீச்மெண்ட்டுக்கு அனுப்பு அந்த நீதிபதியை என்று சொல்லி தான் இதை எடுத்து இம்பீச்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து அந்த நீதிபதியை வெளியே தள்ளிவிட்டு அந்த நீதிபதியின் மீது கிரிமினல் வழக்கு தொடர வேண்டும். இம்பீச்மெண்ட்டில் அவருடைய பதவியைத்தான் பிடுங்கலாம், உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியை பிடுங்கலாம். பிறகு அந்த ஆள் மீது வழக்கு நடத்து, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடத்து. அவன் கூண்டுலேன்னு கேட்டும், அவன் மனிதனா என்று கேட்கிறேன். இந்த நாடு எவ்வளவு பெரிய இடத்தில் ஒன்று வைத்திருக்கிறது, இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தை காக்கின்ற பொறுப்பு இருக்கிறது. நீ போய் இந்த இவ்வளவு அற்பமான வேலையை நீ செய்கிறாய் என்றால், வெள்ளருக்கு போக்குமே வேதாளம் படருமே பாதாள மூலி படருமே மன்றோரம் சொன்னார் மனை என்று ஒரு பாட்டு இருக்கிறது. வேதாளம் வரும், பாம்பு குடிபுகும், என்ன இந்த வீடு அழியும், இடிஞ்சு குட்டிச்சுவராகும். எவன் நீதிமன்றத்தில் நீதியிலே ஓரம் பேசினானோ அவன் எப்படி அழிவான் என்று நம்முடைய ஔவையார் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். மறந்துவிட்டேன் அந்த வரிகளை. பாதாள மூலி படருமே மன்றோரம் சொன்னார் மனை. மன்று என்பது நீதிமன்றம். அதில் ஓரமாக, அதாவது பாரபட்சமாக நீதி சொல்லுகின்றவனுடைய வீடு பாம்பு குடிபுகும், வேதாளம் குடிபுகும், அழியும், அந்த வீடு நாசமாகும் என்று சொல்லி அந்த நீதிக்கு அவ்வளவு மதிப்பு அவை காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இதெல்லாம் நீதிமன்றங்கள் செய்யவில்லையே. நீதிபதியும் அப்படி. நம்முடைய நீதிமன்றங்கள் அதை எடுத்துக்கொள்ள. நான் நீதிபதி ஒரு மனிதன் தவறாக இருப்பது அதிசயமானதில்லை. நான் ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டார்கள் காரைக்குடியில், ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு. போலீஸ்காரர்கள் கற்பழித்து விட்டார்கள். அவள் கடைசி பேருந்திலே வந்தாள். இப்பொழுது மாதிரி வசதி இல்லாத காலம். போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறது. அவள் இன்ஸ்பெக்டரை சொன்னாள், இந்த மாதிரி நான் இனிமேல் போகிறதுக்கு வண்டி கிடையாது பக்கத்து ஊருக்கு, அதனால் இங்கே படுத்திருந்துட்டு காலையில் போகிறேன். பாதுகாப்பு போலீஸ் ஸ்டேஷன் என்று நினைத்தாள். அந்த திண்ணையில் படுத்து கொண்டாள். அப்புறம் 2 போலீஸ்காரர்கள் இவளை ஏமா திண்ணையில் படுத்துக்கிற, உள்ள நாக்காலில் சும்மா ஃபேன் வெட்டியாக ஓடிக்கிட்டு இருக்கு, ஏன் அங்கே படுத்துக்கணும்னு நம்பி போய் உள்ளே படுத்தா இவளை கெடுத்து விட்டார்கள். கெடுத்த பிறகு காலையில் அவள் அழுது கொண்டு இன்ஸ்பெக்டரிடம் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டாள். இன்ஸ்பெக்டர் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு ரெடியாகிவிட்டார், சப் இன்ஸ்பெக்டர். ஆனால் சப் இன்ஸ்பெக்டர் பேர் நம்மாழ்வார், இன்ஸ்பெக்டர் பேர் பால்ராஜ் எனக்கு ரொம்ப நண்பர், நல்ல மனிதர் தான். ஆனால் அவருக்கு அவருடைய அறிவு போதாமை காரணமாக கார்போலீஸ் கற்பழித்தான் என்று சொன்னால் போலீஸின் மீது கேவலம் படர்ந்து விடும் என்று சொல்லி அந்த வழக்கை மூடி மறைக்க நினைத்தார். நாங்கள் காவல் நிலையமா காம நிலையமா என்று முழக்கமிட்டோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், போராட்டம் நடத்தினோம். வலம்புரி ஜான் வந்தார், கூட்டம் நடத்தினோம். இந்த கூட்டத்தில் லத்தி சார்ஜ் பண்ணி என்னுடைய கையெலும்பை முறித்தார்கள். பிறகு என்னை பிடித்து சிறையில் வைத்தார்கள். நான் காந்தி காலத்தை சிந்தனையில் ஆழ்ந்திருந்த காரணத்தினால் நான் ஜாமீனில் வரமாட்டேன் என்று சொல்லி, கற்பழித்தவன் நீ இருக்க வேண்டிய சிறையிலே நான் இருக்கிறேன். அந்த கற்பழிக்கப்பட்ட பெண் செத்து போய்விட்டாள். அவள் ஊரணியில் தள்ளி கொண்டு விட்டீர்கள். பிறகு வழிக்கு விழுந்து செத்து விட்டாள் என்று கதையை முடித்து சட்டமன்றத்திற்கு சொல்லிவிட்டீர்கள். 6 மாதமாக நாங்கள் இருக்கிறோம். நீ என்னை வெளியே விட்டால் விடு, இல்லாவிட்டால் உள்ளே இருந்து சாவேன். இந்தியாவிலே ஏன் கற்பழித்தா என்று கேட்டவன் சிறையில் இருக்கிறான், கற்பழித்தவன் வெளியிலே இருக்கிறான் என்ற ஒரு உண்மை நிலை பெறுவதற்காகவாது நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நானும் என்னுடைய நண்பர் விஜயராகவன், ராஜாமணி என்று என் கட்சிக்காரர் 3 பேரும் அந்த சிறையில் இருந்தோம். 6 மாதம் இருந்தோம். பிறகு செழியன் காலம், அவர்களெல்லாம் எம்ஜிஆர் ஆட்சி. எம்ஜிஆருக்கு இதெல்லாம் தெரியாது. போலீஸ்காரன் சொல்வதைத்தான் அவரும் கேட்பார். சட்டமன்றத்தில் இதெல்லாம் விவாதம் வந்தது. அப்புறம் நம்முடைய அரசாங்கத்துக்கு பேர் எடுக்கிறது என்று மேயர் முத்து போய் எம்ஜிஆரிடம் சொன்னார். தினந்தோறும் தினமலரிலும் மற்றவர்களும் போட்டுக்கொண்டே இருக்கிறான். நீங்கள் இவர்களை வெளியே போச்சு, கணக்கை திரும்ப பெறுங்கள், அவர்களை வெளியேற்றுங்கள். அவன் வெளியே போக மாட்டான், அவன் இருக்கிறான் பாருங்கள். பழைய காந்திய தலைமுறை 6 மாதம். பிறகு எங்களை வெளியே விட்டார்கள். நான் இதை பற்றி கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். அந்த பெண்ணை காப்பாற்ற முடிந்ததா, அவளுடைய கற்பை காப்பாற்ற முடிந்ததா? இல்லை. அவளுடைய உயிரை காப்பாற்ற முடிந்ததா? இல்லை. கற்பழித்த போலீஸ்காரர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை பெற்று தர முடிந்ததா? இல்லை. நாங்களாவது துன்பப்படாமல் இருக்க முடிந்ததா? இல்லை. 6 மாதம் சிறையில் இருந்தோம். அப்படியானால் இந்த போராட்டம் வெற்றி போராட்டம் தானே என்ற கேள்வியை என்னுடைய சுய வரலாற்றில் எழுதிவிட்டு கடைசியில் எழுதிக்கிறேன். நீதிக்காக போராடுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று இயேசு சொல்லுவார்.
அவ்வளோதான். நாங்கள் பெற்ற இன்பம் என்ன என்றால், நீதிக்காக போராடினோம், நாங்கள் பேறு பெற்றவர்கள் என்று இயேசு ஒப்புக்கொள்கிறார். அரசாங்கம் ஒப்புக்கொள்ளவில்லை, உலகம் ஒப்புக்கொள்ளவில்லை. நாங்கள் பட்டது வெட்டிப்பாடு. இந்த நாட்டில் ஒன்றையும் செய்ய முடியாது. இத்தனை கற்பழிப்பு வழக்குகள் திறந்தோடு நடக்கின்றன. யார் அந்த சார் என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. பொள்ளாச்சி வழக்கில் 11 பேர் மீது தண்டனை வந்தது. இதெல்லாம் அபூர்வமாக நடக்கின்ற காரியங்கள். ஏராளமான வழக்குகள் எடுபடுவதில்லை. இவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கப் போகிறார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒன்றுதான். ஆனால் எதற்காக நான் சொல்ல வந்தேன் என்றால், போலீஸ்காரன் அவன் குற்றவாளி இல்லை, இன்ஸ்பெக்டர் குற்றவாளி இல்லை, செய்தவன் போலீஸ்காரன். ஆனால் போலீஸ்காரன் செய்தான் என்ற செய்தி மக்களிடம் போனால் போலீஸினுடைய மரியாதை கட்டிவிடும் என்று அறிவுக்குறைவு காரணமாக அந்த இன்ஸ்பெக்டர் பாலராஜ் நினைக்கிறார். அவர் ஒரு தப்பும் செய்யவில்லை. அதே மாதிரி நம்முடைய நீதிமன்றம் நினைக்கிறதே என்று நான் கேட்கிறேன். அந்த ஹைகோர்ட் நீதிபதி சிறைக்கு போய் 10 ஆண்டுகள் உள்ளே இருந்தார் என்று சொன்னால் நீதிமன்றத்தின் மீது மரியாதை போய்விடுமோ என்று சுப்ரீம் கோர்ட் நினைத்தால் நம்முடைய இன்ஸ்பெக்டர் பாலராஜுக்கும் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆகவே காந்தி மாதிரி பெரிதாக சிந்திக்கவும் சரியாக வழிநடத்தவுமான தலைவர்கள் இல்லை. அவ்வளோதான். அது அந்த 50 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அதில் ஒரு பகுதியை கூட நான் நேரடியாக அறிந்தவன் இல்லை என்றாலும் அதனுடைய தாக்கம் இருந்த காலத்திலாவது நான் ஒரு 10-20 ஆண்டுகள் அரசியலில் இருந்தேன் என்று வேண்டுமானால் மகிழலாமே தவிர, இந்த காலகட்டங்கள் வரும். ஐயோ, இந்த பெரியாரும் அண்ணாவும் வளர்த்து வைத்திருக்கிற இந்த கூட்டம் இருக்கிறதே, நாசகார கூட்டம், நாசகார கூட்டம். நீதி கட்சி அழிந்தது போல் இந்த கட்சி அழியும். நீதி கட்சி 37 சுத்தமாக அழிந்து விட்டார். 37 சுத்தமாக அழிந்து விட்டார். ஒரு 18-19ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் 20 ஆண்டுகளில் சுத்தமாக அழிந்தவர்கள் எல்லாம் பண்ணையார்கள், ஜமீன்தார்கள் ஆட்சி. அதற்கு பிறகு ஒரு கூட்டத்தை வளர்த்திருக்கிறார்கள். ஒரு ஒழுக்கத்தையும் கற்பிக்காமல் பெரியாரும் வளர்த்திருக்கிறார், அண்ணாவும் வளர்த்து. ஆனால் 2 பேரும் காந்தியை தாக்கம் பெற்ற நல்ல தலைவர்கள். அவர்கள் பிழை செய்தவர்கள் இல்லை. ஆனால் தான் வளர்க்கிற கூட்டம் எப்படிப்பட்டது என்று அண்ணாவுக்கு தெரியும். அவரே சொன்னார், காலம் முதிர்வதற்கு முன்னால் ஆட்சிக்கு வந்து விட்டோமே, நம்முடைய ஆளெல்லாம் பக்குவப்படவில்லையே என்று சொன்னார். அவரை காலம் எடுத்துக்கொண்டு போய்விட்டது. அவர்கள் 2 பேரும் சிறப்பாக இருந்ததற்காக நான் சொல்கிறேன், அவர்களுடைய காலம் என்பது நெறி சார்ந்த வாழ்க்கையை மையமாக கொண்டிருந்த பொது வாழ்க்கை காலம். அதனாலே நாத்திகம் பேசுகிறவன் கூட தப்பாக நடக்க முடியாது. அவ்வளவு பெரிய காந்திய செல்வாக்கு இந்த நாட்டில் இருந்தது. அவர்கள் செய்கின்ற காரியங்கள் வேறு வேறு கொள்கைக்காக இருக்கலாமே தவிர, பொது வாழ்க்கையில் ஒழுங்கு இல்லை என்றால் அந்த காலம் இவர்களை ஒப்புக்கொள்ளாது. பெரியார் தோற்றிருப்பார். அதனால பெரியாரும் மிக பண்புடையவராக இருந்தார், அண்ணாவும் பண்புடையவராக இருந்தார். அவர்கள் பேசிய கொள்கை மட்டும்தான் வேறாக இருந்தது, கடவுளை ஒழிப்போம் என்று. அது காரணம் காந்தி உண்டாக்கிய காலம் என்று தான் எனக்கு இதெல்லாம் யோசித்து கொண்டே இருப்பேன். என்ன இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்து காட்டி இந்த நாட்டையே மாற்றி விட்டானே, 30 கோடி மக்களை மாற்றி. ஸோ அது வந்து காந்திய காலம், இது ஸ்டாலினுடைய காலம். அவ்வளோதான் ஸ்டாலினுடைய காலம். இது இப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் இந்த ஜனநாயகமே போய்விடுமோ என்று எனக்கு அச்சம் உண்டு. அரிஸ்டாட்டில் விடாமல் சொல்லுவான், தப்பான மனிதர்களின் கைக்கு ஜனநாயகம் போய் அது பாழ்பட்டு அது மீடியாக்க சொல்லுதான். எப்போவுமே அறிவாளி ஜனநாயகத்தில் வர முடியாது. ராஜாஜியெல்லாம் விதிவிலக்கு. ராஜாஜி, நேரு எல்லாரும் பயங்கர விதிவிலக்கு. அவர்களெல்லாம் சிறையில் புடம்போட்டு வந்தவர்கள். அது ஒரு தொடர்ச்சி. இல்லாவிட்டால் வர முடியாது. காங்கிரஸே மறுபடியும் வரவில்லையே, வர முடியவில்லையே. அதனாலே இந்த மீண்டும் ஒரு நெரிசார்ந்த அவன் சொல்லுவான், இப்படி ஜனநாயகம் சீர்குலைந்து போகும், பிறகு வல்லாட்சி வரும் என்று சொல்லுவான். நெப்போலியன் எடுத்துக்கொண்டானே, பிரெஞ்சு புரட்சி ஜனநாயகத்திற்காக ஏற்பட்ட புரட்சி. ஜனநாயகம் வெற்றி பெற்றது. பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், எல்லா சுதந்திரத்தையும் பெற்று தந்தது. ஜனநாயகம் வெற்றி பெற்று இவர்கள் புரட்சிக்காரர்கள் ஆட்சியில் உட்கார்ந்தார்கள். நெப்போலியன் முடி தரையில் விழுந்து கிடந்தது, வாளால் எடுத்து வைத்து கொண்டே இருந்தான். இவர்களையும் வாளால் தீர்த்து விட்டு நான் ஆட்சிக்கு வந்து விட்டேன் என்பது அதனுடைய பொருள். ஆனால் நெப்போலியன் ரொம்ப சிறப்பாக ஆண்டான். அந்த ஜனநாயகம் என்பது அவ்வளோதான். கொஞ்ச நாள் அரசர்களை முடித்தார்கள். 16ஆம் லூயியை தலையை வெட்டினார்கள், அவருடைய பெண்டாட்டியை தலையை வெட்டினார்கள். கொஞ்ச காலம் ஆட்சியில் இருந்தார்கள். ஆட்சி முடிந்தது. நெப்போலியன் அந்த மணிமுடியை எடுத்து அவன் வைத்து இராணுவ தளபதி. ஒரு ஆர்கனைஸ்டு ஆர்மியை தன் கிட்டத்தில் இருக்கிற போது அது போய்விடும். இந்தியாவுக்கு ஒன்றும் பெரிய இது என்னென்னா, பாகிஸ்தான் அழிந்ததே அந்த ஆர்கனைஸ்டு ஆர்மிக்கு கைப்பிடியாக ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். இந்தியா என்பது பல வகையான மக்கள் இருக்கின்ற நாடு என்பதனால் இராணுவம் உள்ளே நுழைவது என்பது எளிதில்லை என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், ஜனநாயகம் இப்படியே போய் கொண்டு வந்தால் லீக்குவான் பெரிய உரிமைகளெல்லாம் சிங்கப்பூருக்கு கொடுக்கவில்லை. லீக்குவான் இன்றைக்கு உலகத்திலேயே சிறந்த நாடு.
உலகத்திலே சிங்கப்பூர் குடிமகன் நான் என்று சொன்னால் 120 நாளில் எனக்கு கதவை திறந்து விட்டுருவான். அதல்லவா ஆட்சி. அங்கே வறுமை இல்லை, பசி இல்லை, பிச்சை எடுப்பவன் இல்லை, வீடு இல்லாதவன் இல்லை. அதுவல்லவா ஆட்சி. வீடு இல்லாதவன் இல்லை. அங்கே மானியங்கள் இல்லை. நம்முடைய இந்த கடைகளில் இலவச அரிசி எல்லாம் போடுவதில்லை. ஒன்றும் கிடையாது. எல்லாரும் வரி எல்லாரும் கூடுதல் வரி கட்டுகிறான், நியாயமாக நடந்து விடுகிறான். அவனுக்குள்ள எல்லா உரிமைகளும் அங்கே அளிக்கப்படுகின்றன. எந்த சலுகைகளும் கிடையாது. லீக்வான் இருந்தார், அவருடைய மகன் இருந்தார். இப்போது சாதாரண மனிதர்கள் வர தொடங்கிவிட்டார்கள். 50 ஆண்டுகளாக ஒரே ஆட்சி, ஒரே ஆட்சி, ஒரே கட்சி, ஒரே ஆட்சி. இது மாதிரி இதெல்லாம் அவனுடைய சொர்க்கங்கள், பூமியில் இருக்கின்ற சொர்க்கங்கள் வேலாம் இந்த மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த டாஸ்மார்க்கினாலேயே இவர்கள் அழிவார்கள். கெஜ்ரிவால் எப்படி டாஸ்மார்க்கினாலே அழிந்தாரோ அதுபோல் ஸ்டாலின் அழிவார். இவர்கள் யாராவது கடைசி ஒவ்வொரு மந்திரியாக உள்ளே போவார், கடைசியிலே ஸ்டாலின் குடும்பம் உள்ளே போகும். அதோடு திமுக ஆட்சி அழியும். அதுதான் நடக்கப் போகிறது. ஆனால் என்ன இந்த மத்திய அரசாங்கம் சும்மா பழிவாங்கிறது, எவனையாவது பிடித்து வைக்கிறது. நீ என்ன யோக்கியனா? உன்னை பிடித்து வைத்தால் எவனும் பறிவு கொள்ள மாட்டான். நீங்களாக சொல்லிக்கொள்ள வேண்டியதுதான். எங்களுடைய அரசு அலுவலகத்திற்குள் போலீஸ், சிபிஐ நுழைந்து, அமலாக்கத்துறை நுழைந்தது. மாநில சுயாட்சி பாதிக்கிறது. என்ன பாதிக்கிறது? மாநில சுயாட்சி என்ன திருடுவதற்காக உனக்கு மாநில சுயாட்சி? எல்லாத்தையும் திருடி முடித்து விட்டீர்களே, எல்லாவற்றையும் திருடி முடித்து விட்டீர்கள். அவ்வளவு பணம் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கலாம். நீ திருடாமல் இருந்தால் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாயே, 10,000 ரூபாய் கொடுக்கலாம். அவ்வளவு நீங்கள் பாழாக்குகிறீர்கள். 48,000 கோடி டாஸ்மார்க்கில் வருகிறது. சரக்கை உள்ளே கொண்டு போகாமல் வெளியே கொண்டு வந்து இருக்கிறாய். இதை விட என்ன மோசமான ஆட்சிக்கு என்ன வேறு என்ன இது? 4 ஆண்டு என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள். சொத்து கேட்டவருக்கு தான் அடங்கினார். பிறகு எல்லாரும் ஆமாம் ஸ்டாலின் தான் அப்பா, அவரு பெருசு சொத்து வச்சுருக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்க போகிறார் என்று சொன்ன பிறகு தான் அவர் அடங்கினார். அசிங்கம். அவரே அப்பா என்று சொல்லிக் கொடுக்குறார். அவரை பெருமைப்படுத்திக் கொள்கிறார். ரொம்ப கேவலம். கருணாநிதி இந்த நாட்டுக்கு செய்த தீமைகளிலெல்லாம் மிகப்பெரிய தீமை ஸ்டாலினை வாரிசாக்கி அவருடைய ஆட்சியை ஒப்படைத்ததான். அவர் ஈழத்திற்கு துரோகம் செய்தார், எத்தனையோ காரியங்கள் செய்தார். வரலாற்றிலே எல்லா கேடுகளும் ஒரு பக்கம், நல்லதும் செய்திருப்பார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மனிதனாக இருந்தால் ரெண்டும் இருக்கும். ஆனால் அவர் செய்த தீமைகளிலெல்லாம் பெருந்தீமை, தன்னுடைய வாரிசுகள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்தும் என்ன இதில் ஒரு மனிதனை அடக்கி வைத்து கட்சியை விட்டு வெளியே இன்னொரு மனிதனுடைய கையில் ஆட்சியை கொடுத்து பணத்தை கொடுத்து ஆளுகின்ற முறையில் லஞ்சம் வாங்குவது என்பது என்னுடைய அடிப்படை உரிமை என்பதையும் சொல்லிக் கொடுத்து விட்டு போய் இந்த கட்சியை தயார் செய்து இவர்களெல்லாம் வைத்திருக்கிறாரு. இதுதான் செய்த தீமைகளிலேயே பெரிய தீமை. நல்ல நாடு, மிகச்சிறந்த தலைவர்களால் ஆளப்பட்ட நாடு, கடைசியில் இப்படி முடிந்திருக்கிறது இந்த தமிழ்நாடு என்பதை பார்க்கிறோம். ஸோ இதுக்கான விடை நிச்சயமாக 26 26 வந்து விடுமா எனக்கு தெரியாது. வர வேண்டும். வந்தால் அவ்வளவுக்கு மக்களிடம் விழிப்பு இருந்தால் அது சிறந்தது. 26 வந்து விடும் என்றால் ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய. ஆனால் இந்த திமுக போன பிறகும் மாறுதல்கள் எவ்வளவோ ஏற்பட வேண்டும் என்றாலும் கூட பெரிய தீமை. ஏனென்றால் கிங் கோப்ரா முதலில் வெளியேறட்டும், அப்புறம் சாதாரண பாம்புகளை நாம் வழி செய்து கொள்வோம். பிறகு பார்த்துக்கொள்ளலாம். நன்றி சார். பள்ளிகள்